வணக்கம். ஜாதக ரீதியா வரக்கூடிய கிரக தோஷங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? ஏன்னா நெறைய பேர் ஜோசியர பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அந்த கோயிலுக்கு போங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் சொல்லி நெறைய பரிகாரங்கள் அள்ளி விட்டுருவாங்க. அதேமாரி 7 சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, ஜாதக ரீதியா கோச்சார பலன்கள்லாம் ஒரு பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க. அந்த பரிகாரமெல்லாம் நமக்கு என்னைக்குமே தீர்வளிக்காதுங்க. நம்ம ஜாதக ரீதியா வரக்கூடிய கிரக தோஷங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 7 சனி முதற்கொண்ட அந்த தோஷங்களுக்கும் பரிகாரம் குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப சிறந்ததுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா, உங்களோட தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். இல்ல அருகில் இருக்கக்கூடிய சனி பகவானோட ஆலயத்துக்கு போய் சனி பகவான் வழிபாடு பண்ணலாம். ஒரு ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, முக்கியமா பார்த்தோம்னா, தசாபதிகளோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தசாபதி கெட்டு போச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, அந்த கஷ்டத்த நம்ம அனுபவிக்கணும்னு விதி இருக்கு. அந்த ரணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறை பார்க்கலாமே தவிர, முழுக்க முழுக்க வெளியே வரணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா, அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு பாடங்கள கத்துக் குடுக்கும். அந்த பாடத்திலிருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். அதை எக்காரணத்துக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா, பெரிய பரிகாரம் பண்ணி, செலவு பண்ணக்கூடிய பரிகாரம்லாம் பண்ணியெல்லாம் தோஷத்த கழிக்கன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எளிமையான முறையில பரிகாரம் பண்ணி தோஷத்த கழிக்க முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் அஸ்ட்ரோபி பழனியப்பன்.